கொஞ்சம் பொறுத்துக்கோ அமிர்தா. இப்போ டாக்டர் வந்துருவாரு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஐயோ, டாக்டர் வராரா? அவரால் என்ன பிரச்சனைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயத்த நான் இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? பரமேஸ்வரா, வரப்போற டாக்டர் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அவருக்கு என்னோட வலி புரியுமா? பயப்படாதமா, எல்லாம் சரியாயிடும். உனக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டுல இருந்து அமிர்தாவை நீதான் காப்பாத்தணும் பரமேஸ்வரா. அமிர்தா படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு அவ படுற வேதனை புரிய மாட்டேங்குது. நீதான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அமிர்தா இப்போ வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட உயிரை காப்பாத்தி அவ நாகமணியை தேடி கண்டுபிடிக்க நீதான் உதவி செய்யணும் பரமேஸ்வரா. நீதான் உதவி செய்யணும். என்ன ஆச்சுன்னு இந்த பொண்ணு இப்படி துடிச்சிட்டு இருக்கா? டாக்டர் வர்றதுக்குள்ளே இவ செத்துட்டா. ஒரு பெரிய பிரச்சனை இந்த வீட்டுல இருந்து தொலையும். சினிமா டாக்டர் வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர், ரொம்ப நேரமா இவ வழியில துடிக்கிறா. நீங்க பயப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா, உனக்கு வயிறெல்லாம் வலிக்குதா இல்ல குத்தலா இருக்கா? என்னோட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னோட வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க அந்த பரமேஸ்வரனால மட்டும்தான் முடியும். என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? மிராக்கிள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க பல்ஸ் ரேட் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்படிப்பட்ட பல்ஸ் ரேட்டை என் அனுபவத்துல நான் பார்த்தது இல்லை. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க.
நல்ல லூசு குடும்பம்டாது என்ன சொன்னாலும் நம்புதுங்க